திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நற்சிந்தனைகளோடு துயில் உணருங்கள். நமச்சிவாய என்ற அருமருந்தை அருமையாக கூறி அகமகிழுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அருமையாக பெருமையாக நன்றாக வாழ்வீர்கள். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்த பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஆறாம் திருமுறையிலிருந்து அப்பர் பெருமான் பாடிய திருநாரையூர் திருத்தலத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆறாம் திருமுறை 74வது பதிகம் திருநாரையூர், 4வது பாடல். 4வது பாடலில் செம்பொன்னை நண்பவளம் திகழும் முத்தை, செம்பொன்னை நண்பவளம் திகழும் முத்தை, செழுமணியை தொழும் அவர்தம் சித்தத்தானை, வம்பு அவிழும் மலர்கணைவேல் உலக்கை நோக்கி மகிழ்ந்தானை, மதில் கட்சி மண்ணுகின்ற கம்பனை எம் கைலாய மலையான் தன்னை கமுகள் நொடுகாகுத்தன் கருதியத்தும் நம்பனை எம்பெருமானை நாதன் தன்னை நாரையூர் நன்னகரில் கண்டே நானே. திருச்சிற்றம்பலம். செம்பல் நல்ல பவளம் ஒளிமுத்து செழுமணி என்று எல்லாம் ஒப்ப கூறப்படுபவன் நம்பெருமான். வணங்குவார் சித்தத்திலே உரைபவன். யார் ஒருவர் வணங்குகிறார்களோ அவருடைய உள்ளத்திலேயே நீங்காதிருப்பவன். மனம் கமழும் மலர்களை கணைகளாக கொண்டு மன்மதன் இறக்கும் வண்ணம் விழித்து மகிழ்ந்தவனம். மதில் சூழ்ந்த கட்சியிலே ஏகம்பனாக இருப்பவன். கைலாய மலையிலே வாழும் என்ற தலைவன். சம்பாதி ஷடாயு என்ற கழுகுகள், அந்த கழுகுகளும் ராமனும் தனக்கு நன்மை தருவான் இவென்று ஆராய்ந்து வணங்கக்கூடிய இறைவனும் எம்பெருமானும் தலைவனுமாகிய சிவபெருமானை நான் எங்கே கண்டேன்? நாரையூரிலே கண்டேன் என்கிறார். வம்பு அப்படின்னா வாசனையோடு மலர்கின்ற வேள் மன்மதன். உலக்கென அவன் அழியும்படியாக செய்தான். அவனது குற்றம் சிவாபராதம். அது நீங்கினவே குற்றப்பட்டது. மலையான மலையன்கண் உள்ளவன் பேர். சம்பாதி ஜடாயு என்று 2 கழுகுகள் வழிபட்ட செய்தியை ஞானசம்பந்த பெருமானும் 2ஆம் திருமுறையிலே சொல்லுகிறார். கல்லாய சம்பாதி சடாய் என்பார் தாம் இருவர் புள்ளனார்க்கு இடமும் புள்ளிருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றி சொல்கிறார். அப்படி இவரெல்லாம் வழிபாடு செய்திருக்கிறார்கள். காகுத்தன்னா ராமன்னு பொருளுங்க.
நாரை வழிபாடு செய்த தலம் நாரையூர். அதனால தான் நாரை. காகுத்தன் வழிபட்டமையை உடன் நினைப்பித்தலுக்காக அகிரணை உயிர்களும் வானிடத்தவர்களும் மண்மேல் அரந்தனை அரிச்சித்து பயன்பெற. ஊன் எடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணராது வானாள் வீணாள் கழித்தல் இறங்கத்தக்கதென்றோ என்று அறிவுறுத்தினார். திருக்கழுக்குன்றமும் கழுகு வழிபடும் தலமாதலில் அறியத்தக்கது. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநாரையூர் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ல ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று உணர்கின்ற பொழுது நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்ற இந்த காணொளியை காட்சியை மற்றவர்களும் அடியார்களும் உற்றார்களும் உறவினர்களும் காணும்படி திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அவர்களும் கேட்டு இன்புற ஆவண செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.